தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு நிதி அளிக்காமல் மத்திய அரசு மக்களை வஞ்சித்து வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே உள்ள செல்லம்பட்டியில் அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பள்ளிக் கல்வித்துறைக்கு நிதி வழங்காமல் மத்திய அரசு அலட்சியம் காட்டி வருவது குறித்து கல்வி அமைச்சர் தொடர்ந்து புலம்பி வருகிறாரே தவிர இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வழியை காணவில்லை என்று கூறினார். கல்விக்கும் நிதி இல்லை, வெள்ள நிவாரணத்துக்கும் நிதி இல்லை, மெட்ரோ திட்டத்திற்கும் நிதி இல்லை, பட்ஜெட்டிலும் நிதி இல்லை என தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிப்பது நியாயம்தானா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். கொதித்து வேண்டிய மாநில அரசு தூங்கிக் கொண்டிருக்கிறது என்றும் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்தார். இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தொடர்ந்து புலம்பி வருகிறாரே தவிர இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுகிற வழியை காணவில்லை. ஒரு ஏமாற்று வேலையாக தெரிகிறது. ஏற்கனவே ஒப்புதல் வழங்கிவிட்டார்கள் என்று மத்திய அரசு சொல்லுகிறது. அப்படியானால் மத்திய அரசும் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறது. மாநில அரசும் அந்த நிதியை பெற்றுத்தராமல் வஞ்சிப்பது நியாயம்தானா என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் கேள்வியாக இருக்கிறது. தங்களுடைய கடமையை ஆற்றுகிறார்களா இல்லையா என்று தமிழ்நாட்டு மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். கல்விக்கும் நிதி இல்லை, வெள்ள நிவாரணத்துக்கும் நிதி இல்லை, மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நிதி இல்லை, பட்ஜெட்டிலே நிதி இல்லை. தமிழ்நாடு முக்கியமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் 39 நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக வைத்துக்கொண்டு என்ன செய்து